நான் ஒரு சிவில் இன்ஜினியரு, 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு, மல்டி ஸ்டோரி பில்டிங் பண்ணியிருக்கேன். நானும் ஒரு வீடு வாங்கியிருக்கேன். அதில் உள்ள நான் பண்ண தப்பை என்னங்கிறது நான் சொல்லிடுறேன். 10 வருஷம் வாடகை வீட்டில் இருந்தோம், 14 வருஷம் சொந்த வீட்டில் இருந்தேன். இப்போ 3 மாசமா மறுபடியும் வாடகை வீட்டுக்கு போயிருக்கேன். காரணம் என்னன்னா நான் வந்து நல்ல பில்டர்கிட்ட போகல, ஒழுங்கா இஎம்ஐ கட்டிட்டு இருந்தேன். எனக்கு தெரியும், நான் வாங்கினது 21 லட்சம் ரூபா, 11 லட்சம் ரூபா நான் கொடுத்துருக்கேன், பணம் கொடுத்துருக்கேன். மீதி 10 லட்சம் ரூபா தான் நான் லோன் போட்டிருக்கேன். 12 லட்சம் ரூபாய்க்கு லோனு வந்து எலிஜிபிள் கிடைச்சிது. ஆனா அந்த பில்டர் பார்த்த வேலை, பக்கத்துல சுடுகாடு இருக்குன்னு சொல்லி அந்த பேங்க் மேனேஜரை வந்து ஒரு 1 லட்ச ரூபா கொடுத்து அதை ஆஃப் பண்ணிட்டாரு. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லோனை அந்த பில்டரையும் தடுக்க அவர் பில்டிங் வைக்கிறதெல்லாம் ஒரே ஒரு பேங்க் தான் கொடுப்பாரு. நான் வந்து அவர்கிட்ட நான் வாங்கல, ஏன்னா அவரு வேற ஏதாவது பண்ணிடுவாரு அப்படின்ட்டு நான் தனியா போய் வாங்கினேன். என்னோட எலிஜிபிலிட்டி எனக்கு இருக்கு. நான் அப்போ வந்து 25,000 ரூபாய் சம்பளம் வாங்கியிருந்தேன். இப்போ இல்ல, 15 வருஷத்துக்கு முன்ன சொல்றேன். நான் 1 ரூபாயோட நான் கடன் வாங்கல. ஃபர்ஸ்ட் வாங்கினதே ஹோம் லோன் தான். இப்போ அதை அடைக்கிறதுக்கு கிரெடிட் கார்டு, பர்சனல் லோனு, கோல்டு லோனு எல்லாம் வாங்கி கடைசியில் சேர்ந்து போச்சு. வேலை இல்லை. நான் வந்து ஒரு ஹை லெவல், ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் லெவலுக்கு மேலே போயிட்டேன். இப்போ கீழே சூப்பர்வைசர் லெவலுக்கு என்னால் வேலை செய்ய முடியல. இப்போ நான் செக்யூரிட்டி வேலை செஞ்சுட்டு இருக்கேன், ஒரு பேங்க்ல செக்யூரிட்டி வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ஆனா இன்னைக்கும் விட்டில் பூச்சி மாதிரி வர்றாங்க, சந்தோஷமா வர்றாங்க. எப்படியாவது ஒரு லோனை வாங்கிடணும்ப்பா, மேனேஜருக்கு எதாவது பார்த்து எனக்கு இந்த வேலை இவ்வளவுதான் இருக்கு, ஏதாவது ஒரு லோனை வாங்கிடணும்னு நினைக்கிறாங்க. தவிர எதுக்கு வாங்குறோம், ஏன் வாங்குறோம், இதனால என்ன கஷ்டங்கள் வருதுன்னு யாருக்கும் தெரிய மாட்டேங்குது.